ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து 1446 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். 12th எபோவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 2 விதமான கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,000லேருந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 21 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட்டான ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்ங்கிற கேட்டகரிலையும் லோடர் கேட்டகரி ஏர்போர்ட் லோடர் கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். 12th எபோவ் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் சேலரி வந்து பாருங்கள் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து 25,000லேருந்து 35,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். வேகன்சி வந்து 1017 வேகன்சி வந்து இந்த ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. லோடர்ஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 10th பாஸ் பண்ணதாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 40 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 15,000லேருந்து 25,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 429 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து 1430க்கு மேலே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி வந்து பாருங்கள் இங்கே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் நான் சொன்ன பற்றில அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஏர்போர்ட் லோடருக்கு வந்து 10th வந்து மெட்ரிகுலேஷன் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் வந்து பாருங்கள் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்குலாம் வந்து போத் மேல் ஃபீமேல் 2 பேரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் கேன் ஆல்சோ எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஏர்போர்ட் லோடருக்கு மட்டும்தான் ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏவியேஷனுக்கான சர்டிஃபிகேட்டோ ஏர்லைன் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னுலாம் அவசியமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒன்லி 10th இல்லை 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 10th முடிச்சு ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்களுமே வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப் கேட்டகரிக்கு வந்து கேன் அப்ளைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. மேலே கொடுத்துருக்க அந்த ஏஜ் என்னவோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஏஜ் லிமிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து பாருங்கள் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு என்ன மாதிரி இருக்கும் அதேமாதிரி வந்து ஸோ உங்களுக்கு ஏர்போர்ட் லோடருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ராலிலாம் வந்து நீங்கள் வந்து ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தள்ளுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபின் கிளீனிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒர்க் பேட்டர்ன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஷிஃப்ட் வந்து இருக்கும். அது வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நாலேஜ், ஏவியேஷன் நாலேஜில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும். 100 கொஷின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாமே வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு கீழேயே வந்து இருக்குது. இதில் வந்து அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கொஷின் பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாமினேஷனுக்கான டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் 100 அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். ஸோ நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லா கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமுக்கான டீடைல்ஸில். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வந்து இதில் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் 350 ரூபா இருக்கும். லோடர் கேட்டகரியாக இருந்தால் 250 ரூபா உங்களுக்கான ஃபீஸு. அது எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் வந்து காமனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட் வைஸாக வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்ம இதுக்கு வந்து பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இங்கே போய் தான் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் IGIAviationDelhi.com இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 21 செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நான் சொன்ன பற்றில அது வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப் கேட்டகரியாக இருந்தால் ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் வந்து லோடர் கேட்டகரியாக இருந்தால் நோ இன்டர்வியூன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒன்லி எக்ஸாம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து டீட்டெயிலாக இருக்குது. வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து 70% வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. இன்டர்வியூக்கு வந்து 30% ஆஃப் மார்க் வந்து இருக்கும். இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து 100% வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.